கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாள் நம்ம லூக்கா 4ஆம் அதிகாரத்தினுடைய 1-13 வசனங்கள் வரை நாம் தியானிக்கும் போது ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் கற்றுக்கொள்ள முடிகிறது. அதுல 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பிசாசானவன் சோதனை எல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான் என்று சொல்லி ஒரு வார்த்தையை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் வனாந்தரத்தில் உபவாசம் இருந்த பொழுது பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் வேதத்தில் தெளிவான ஒரு பாடத்தை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிசாசானுடைய சோதனை அநேக பேரை ஆளுகை செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஏதோ கட்டுகள் இருக்கலாம், மந்திர கட்டுகளாக இருக்கலாம், போராட்டத்தின் சூழ்நிலைகளாக இருக்கலாம், தன் வாழ்க்கையில முன்னேற முடியாதபடிக்கு எதெல்லாமோ தடை பண்ணி பிசாசானவன் இன்னைக்கு அநேக பேரை அவனுடைய காவலில், அவனுடைய ஆளுகைக்குள் வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உபவாசத்தின் நாட்களிலே அவர் பசியாய் இருந்த போது கூட ஆண்டவரை பிசாசனவன் சோதித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்ப நமக்கு சோதனையினுடைய நாட்கள் எப்பெல்லாம் வருது அப்படின்னு சொன்னா, நமக்கு தேவை நிறைந்திருக்கிற நேரத்துல நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளை பிசாசானவன் கொண்டு வந்து முன்வைக்கிறதான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். நாம் ஒரு காரியத்தை நினைத்து செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அது வேறு விதமான காரியங்களை என்ன செய்வான், பிசாசானவன் கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இங்க முதலாவது நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்ப அந்த பசி உண்டான உடனே அவர் என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன செய்யுங்க, பிசாசு 3வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல் அப்பம் ஆகும்படி சொல்லும் என்று ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப நம்முடைய தேவை நிறைந்த நேரத்துல தான் பிசாசு என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, நம்மளை முதலாவது சோதிக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருக்கு பசியா இருக்குது, அவரிடத்தில் வந்து என்ன செய்ய, உமக்கு எல்லாம் அதிகாரமும் இருக்கிறது, நீங்க என்ன செய்யலாம், அதாவது இந்த கல்கள் அப்பமாகும்படி சொல்லும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்டயே அவன் என்ன செய்யறான், வஞ்சனையின் வார்த்தைகளை பேசுகிறதான ஒரு அனுபவத்தை பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் நினைச்சார், மனுஷன் அப்பத்தினாலும் மட்டுமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்று சொல்லி இந்த பகுதியெல்லாம் நாம் வாசிக்கும் போதே ஆண்டவர் பிசாசானவனை மேற்கொண்ட விதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னா வசனத்தினாலே மட்டும் அவனை என்ன செய்றார், அவனை மேற்கொள்ளுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் சில இடங்களில் சில போராட்டத்தின் சூழ்நிலைகள் வரும் பொழுது, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை அதிகமா இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோமே, ஆண்டவர் இது எனக்கு எப்படி கடன் தீருமா தீராதா என்று சொல்லும் போது பிசாசானவன் நம்மகிட்ட வந்து சொல்லுவான், எப்படி இதெல்லாம் உனக்கெல்லாம் எப்படிப்பா தீரும், இதெல்லாம் தீரக்கு வாய்ப்பே கிடையாது என்று சொல்லி நம்முடைய மனதை அவன் கடினப்படுத்தும் போது, ஆண்டவர் உபாகமத்துல வாசிக்கும் போது சொல்லியிருக்க, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்ன அந்த வார்த்தை நான் என்ன செய்றேன், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்தமான வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொள்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே உருவாக வேண்டும். அப்ப இந்த வேதத்தில் நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் நம்ம என்ன செய்றார் அப்படின்னு சொன்னா, அவன் எந்தெந்த விதங்களிலே கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக வந்தாலோ அவர் அதற்கு தகுந்தாற் போல பிதாவாகிய தேவன் தனக்கு கற்றுக் கொடுத்த அவர் கொடுத்த அந்த ஞானத்தின் பிரகாரமாக வசனத்தினால் சாத்தானை என்ன செய்றார், மேற்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வசனத்தினால் மேற்கொள்ளும் போது அவன் என்ன செய்யறான், அவரை விட்டு விலகி போனான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான் என்ன போராட்டங்கள் இருந்தாலும் சரி, பிசாசன்
எப்படியெல்லாம் நம்மை வஞ்சிப்பதற்கு உண்டான வார்த்தைகளை வெளிப்படுத்தினாலும் சரி, ஆவியானுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிறது, நான் உன்னை என்ன செய்றேன், வசனத்தை அனுப்பி நான் என்ன செய்யணும், எல்லா சொல்லுது நான் விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதை நான் பார்க்க முடிகிறது. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலோ போராட்டத்தின் சூழ்நிலை என்று சொல்லி வரும் பொழுது, நான் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் எனக்கு கொடுக்கிறதான அந்த வார்த்தை, வாக்குத்தத்தமான வசனங்களை நான் நான் பிடித்து, ஆண்டவரே இந்த வசனங்கள், இந்த வார்த்தை, நீங்க கொடுத்த வார்த்தைகளை நீர் எனக்கு நிறைவேற்றுவீர் என்று சொல்லி நான் நம்பி அந்த வார்த்தையினுடைய தைரியத்தினால் நான் உச்சரிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா நம்ம என்ன செய்வா, இந்த சோதனை காலங்களில் தப்பி வைக்க கர்த்தர் சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த தெய்வத்துக்கு முன்பாக, ஆண்டவரே எனக்கு சோதனைகள் வருகிறது, எனக்கு வேதனை உண்டு, ஒரு நாள் நான் புலம்புவதற்காக அல்ல, கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை தான் என்னுடைய நம்பிக்கை என்று சொல்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்தமான இந்த நாளில் ஆண்டவரே, அப்பா நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை உறுதியாய் பிடித்துக் கொள்ள ஆண்டவரே, நீர் அடியனுக்கும் அடியார்களுக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா எத்தனையோ இடங்கள் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகிற ஒரு அனுபவம் உண்டு ஆண்டவரே. அப்பா வேதத்தை நாங்கள் சோர்ந்து போகும் போதெல்லாம் எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு சத்துவத்தை கொடுக்குறீங்களா, பலத்தை கொடுக்குறீங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் வெளிப்படும் பொழுது அந்த வார்த்தையை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதோடையவர்களா நீ ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிற ஆவியாண்டிய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிற மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.